நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி இருந்தால் எல்லாம் உனக்குள்ளே. யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிங்க, ஆனால் மஸ்ட் பி இந்தியன் கேர்ள். என் மாமா கேட்டார் ஏன்னு, சாமிக்கு விளக்கு ஏற்றணுன்னு. ஏன் என்னை கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் நீங்களாம் இருக்கீங்க, ஏன் நீங்களாம் போகல, நான் மட்டும் என்ன கொடுத்தீங்க. எங்கள் அம்மா கொடுக்க விருப்பம் இல்லை, எங்கள் அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு சைனீஸ் தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். ஒரு மாதிரி என்னை பார்ப்பாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. வடை நல்லா இருக்கு, யார் சுட்ட வடை? வளர்த்தவங்க தமிழவங்களாக இருந்தாலும் நான் வளர்ந்த விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோயிலுக்கு போனால் புடவை தான் கட்டுவேன். என்னாச்சும் கல்யாணத்துக்கெல்லாம் புடவை தான் கட்டுவேன். நான் எங்கள் குடும்பத்தில் 2வது பொண்ணு. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. என்னோடய அக்காவும் நம்ம மாதிரி என் மாதிரி தான் அடாப்ட் பண்ணது. ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் அடாப்ஷன். ஸோ நாங்கள் 3 பேரும் அடாப்டட் சால். ஆனால் வேறு குடும்பத்தில் வந்தோம். எங்கள் நேனாவுக்கு ஒரே ஒரு பையன் தான், பொம்பளை பிள்ளையே இல்லை. I think when you look at this trend of adoption, many a times I have found from all the research and I've done and all these adopted women I've interviewed, I found that the fathers played a very important part in making the decision to adopt the child. But the mother is instrumental in keeping the culture going. எங்கள் அப்பா பேர் மாற்றணும், அடாப்ஷன் பண்ணணும், இதெல்லாம் அவங்க லாயர் மூலியமாக போனது. எங்கள் அப்பா வளப்பாப்பா. ஏன்னா ஒரு நேரத்தில் அவங்க பிள்ளைங்க தூக்கிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு லாயரை பார்த்து இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. ஆனால் என்னோடய பெத்தாப்பா எங்கள் அப்பா லாயருக்கு ஆஃபீஸ்க்கு வர சொன்னால் அவர் வரமாட்டார், போய் ஒழிஞ்சுக்குவார். ஸோ ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டார் எங்கள் வளப்பாப்பா. ஸோ அதனால் முறைப்படி அவங்க பேப்பர் மூலியமாக முறைப்படி எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் அந்த பேப்பர்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், இன்னும் இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன். எங்கள் நேனா பிஎஸ்சியில் அப்போ சிங்கப்பூர் ஹார்பர் போர்ட் அங்கே இஸ் எ செவையர். அப்போ அவங்க கீழே ரொம்ப பேர் வேலை செய்கிறாங்க. யாருக்கு குழந்தை வேணாமோ கொண்டாந்து எங்கள் நேனாட்ட கொடுத்துருவாங்க. எங்கள் நேனா எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி தான் நாங்கள் 3 பேரும் அடாப்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தார். அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி சாமி கும்பிட்றது, எப்படி புடவெல்லாம் அவங்க எப்படி நம்மளுக்கு கட்டி கொடுக்குறது, என்ன நம்ம தமிழோட பண்பாடெல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா பேர் பக்ரி சாமிநாதன், அம்மா பேர் எங்கம்மா. அவங்க தெலுங்குனால சின்ன பிள்ளை. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு பிள்ளை இல்லை. ஸோ அதனால் ஆசைப்பட்டு பிள்ளை சுகாரமாக எடுத்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அப்போ அதுக்கடையில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளை இருக்குது, ரொம்ப பிள்ளை இருக்குது, அதனால் ஒரு பிள்ளைய சுகாரமாக கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டாங்க. அது எங்கள் சைனீஸ் பாட்டி. அப்போ அம்மா முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு பக்கத்து சொன்னாங்க, இல்லை அவங்க நல்ல குடும்பம், அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதுன்னு சொல்லி அது பிறகு தான் அம்மா மனசு மாதிரி சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் சைனீஸ் அம்மாவுக்கு நான் 9வது பிள்ளை. நான் பிறந்து கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் எங்கள் அப்பா தவறி போயிட்டார். சைனீஸ் தவறி போயிட்டார். அதனால் அந்த காலத்தில் தான் பொம்பளை பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் வளர்க்க முடியாதுல்ல, அதனால் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இது எங்கள் நேனா சொன்னார் எங்ககிட்ட. எங்கள் அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்துச்சு. அந்த மகளை அவங்க கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து ஒரே மாதத்தில் அது இறந்துட்டு. அதனால் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு, அப்புறம் எங்கள் பாட்டி எப்படி என்னை எங்கேருந்து தேடி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடிக்கடி நான் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு. ஆனால் எனக்கு என்ன இதுன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ எனக்கு தெரியாது, அவங்க என் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, எனக்கு தெரியாது நல்லா ஃபேமிலி யாருமே ஒன்றுமே சொல்லலை என்கிட்ட. ஸோ அதனால் நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி போவோம், இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போயிட்டு வருவோம். எங்கள் அம்மா அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாது. In terms of everyday lived experience, how they learn how to cook, the language is a mixture, right? Because they do learn the language just because they're in the environment. They learn it in school. Both parents make the decision to send the child to a Tamil school, for example, and they pick the vernacular because most of the family friends are also Tamil, right? Wherever I go, not only before, இப்போ போனால் கூட எங்கே போனாலும் first thing they speak to me in Chinese. ஆனால் எனக்கு சைனீஸ் தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். ஒரு மாதிரி என்னை பார்ப்பாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, அதனால் தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். உங்கள் அம்மா சிந்தியான்னு கேட்பாங்க, இல்லைன்னு விடுவேன். கலரை பார்த்து இந்த மாதிரி கேட்குறாங்க, அதுக்கு போய் கோச்சிக்க முடியுமா? இட்ஸ் ஓகே.
chia le boy, abu chia. He hiao tiang, be hiao ta. You know, I can understand, but I cannot speak. பழைய பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரேடியோ என்றைக்கும் திறந்துக்கிட்டே தான் இருக்கும் ரேடியோ. ஒரு பக்கெட்டு ரேடியோ அங்கே பாட்டும், ஒரு பக்கெட்டு டிவி, ஒரு பக்கெட்டு பார்ப்பேன். பழைய பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாமி பாட்டெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி எனக்கு இதாச்சு, இங்கே லிங்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபார் அ வெரி யங் ஏஜ் அது வந்து எனக்கு ஆசை. சாமி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் சில நேரம் சிடி கடைக்கு போகிறது, அப்போல்லாம் போய் பார்க்குறது என்ன மாதிரி பாட்டு இதெல்லாம். அதுவும் another திங் வந்து ட்ராவலிங். இந்த மாதிரி கோயிலில் போய் சுற்றி பார்க்கணும். இந்த இந்தியாவில் போயிருக்கேன் நான். ஆனால் ஒன்றும் எனக்கு டைம் இல்லை ஒன்றும் போகிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹாப்பி கோ சில்ட்ரன். எங்கள் நேனாக்கு வந்து படிப்பு தான் முக்கியம். மற்றபடி நம்மளுக்கு எல்லாம் வசதி தான், ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஸ்கூலுக்கு போக வேண்டியது, ஆனால் படிக்கணும். தட் வாஸ் அவர் லைஃப். The mothers are the ones who are the gatekeepers of culture, and they're the ones who teach these adopted girls to wear the sari, to cook, as I mentioned earlier on, the deities that are, worshipped in the family, or the deities of choice in the family, going to the temple, what the women do in terms of taking care of the Hindu. They all have altars at home. எங்கள் அம்மா தான் இல்லை என்னென்ன செய்யணும், என்ன பண்ணால் நம்ம தமிழுங்களோட இது சாமி கும்பிட்றதுலேருந்து புடவை கட்டுறதுலேருந்து இந்த பண்டிகை வந்தால் அவங்க தான் தீபாவளிக்கெல்லாம் என்னென்ன செய்யணும், போகணும் வரணும் எல்லாம் அவங்க செய்வாங்க. அப்போல்லாம் பட்டாசுலாம் வெடிப்போம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ பலகாரம் செய்யும்போது அது ஒரு சந்தோஷம்தான். எனக்கு வந்து தமிழவங்க சாங்கியம்லாம் செய்ய தெரியும், செய்ய ஆசை, கற்றுக்கிட்டேன். எங்கேயாச்சும் போனால் ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா பார்ப்பேன். பொண்ணு சடங்குக்கு வந்து அந்த சாங்கியெல்லாம் செய்ய தெரியும். அந்த 8ஆம் துக்கம் கர்மாதிலாம் செய்கிறாங்கள, அந்த சடங்குலாம் செய்ய தெரியும். இந்த மாதிரி சடங்கு பிள்ளை பிறந்து 16 கும்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி சடங்குலாம் செய்ய தெரியும். செஞ்சுருக்கேன் போய். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் பிரியப்பட்டு இஷ்டப்பட்டு போய் செய்வேன். செவ்வாய் சாமி கும்பிடணும், தினைக்கும் விளக்கு ஏற்றணும். சிம்பிள் திங்ஸ் அதெல்லாம் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ my daughter follow பண்ணுவாங்க. It's like going to the temple, the kind of little rituals that, like for example, you don't go to the temple when you're having your period. I mean, these are things that the mother has to tell the adopted child. It's not the fathers. The fathers don't get involved in that because it's embarrassing for a man to get involved in such sort of cultural aspects, isn't it? அப்புறம் அந்த காலத்துலலாம் அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்னா அவங்க சொல்படி நான் கேட்கணும், போகணும், வரணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் நடக்க முடியாது. நான் வளர்ந்தது வந்து எங்கள் பாட்டி தான் என்னை ரொம்ப வளர்த்தாங்க. பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். அதனால பாட்டி ரொம்ப ஓல்டு ஃபேஷன். முடியை விரிச்சு போட்டுட்டு வெளியே போகக்கூடாது, விளக்கு வச்சு வெளியே போகக்கூடாது, ரொம்ப லவுட்டான சிரிக்கக்கூடாது, கோப்பி கலக்கிறோம்ல அந்த கரண்டி கடக்கன்னு சத்தம் கேட்கக்கூடாது, சத்தம் கேட்காம கோப்பி கலக்கணும். இந்த மாதிரிலாம் எங்கள் பாட்டி ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. It's your mother or even your grandmother. In some instances, they come from extended homes, and so the grandmother plays the instrumental part in holding on to that culture, and then she passes it on to her daughter. But when this young Chinese baby is adopted, she becomes very much part of the family, and she's treated like a young Indian girl growing up, and she becomes Indian, and so they adopt her, but she in turn adopts the culture of the adoptive community or adoptive family in this case. முன்னெல்லாம் நம்ம அம்மா சொல்கிறத நம்ம கேட்க முடியும். கோயிலுக்கு வாங்கினா கோயிலுக்கு போகணும், ஏன்னா இங்கே வானா இங்கே என்ன அப்படி. இப்போல்லாம் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கூப்பிட்டாலும் வரவும் மாட்டாங்க. நான் கோச்சுக்க வேண்டாம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சொல்கிறதுக்கு. எங்கள் அம்மாட்ட எங்கள் அக்கா மூலியமாக கேட்க சொன்னேன், ஏன் என்னை கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் நீங்களாம் இருக்கீங்க, ஏன் நீங்களாம் போகல, நான் மட்டும் என்ன கொடுத்தீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஒன்றை மட்டும் இல்லை, என்னோடய 3வது அக்காவையும் கொடுத்தாங்களாம். ஆனால் அவங்க கொடுத்தது வந்து கொடுத்த கையோட அந்த பிள்ளைக்கு அவங்க பால் ஊட்டும்போது மூக்கிலேருந்து பால் வரவும் அவங்க பயந்துட்டு திருப்பி வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டாங்களாம். எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், ஆனால் அந்த டைமில் எங்கள் அம்மானு அவங்க சொல்லலை, என்னை வளர்த்தவங்களும் சொல்லலை, யாரும் சொல்லலை.
அவங்க போன பிறகு தான் அப்போ சீனத்தி தான் என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி வந்தது யார் தெரியுமா உங்கள் அம்மான்னு. அப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் சைனீஸ் வளர்ப்பு அது நான் குறை சொல்லக்கு இல்லை. ஏன்னா ஒரு குடுப்பினை பிறந்தோம், தமிழ் குடும்பத்துக்கு போகணுன்னு இருக்குது. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த தொடர்பு இருக்குது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே சைனீஸ் பெற்றோர்களும் என்னை சார்ந்த அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எப்போதும் நம்மளுக்கு அந்த டச் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இவரோட இருக்கும்போது நல்ல விதமாக அவங்கள பார்த்து கடைசி வரைக்கும். வயசான பிறகு அம்மாவுக்கு வந்து 80-90 இயர்ஸ் ஆச்சு. அப்போ நம்ம கார்டனில் இருந்தோம். அப்போ நம்ம வேறு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்காண்டியே சீக்கிரம் இந்த வீடை ரெண்ட்டு கொடுத்ததை எடுத்துகிட்டு அவங்கள அங்கே இருக்க வைக்கணும் ஒரு ஆசைக்காக அங்கேயே இருந்துட்டோம் கார்டனில். இங்கே சைனீஸ் அம்மாவை நானே வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 மாதம் வச்சுக்கிட்டேன் பார்க்க. அவங்க பெற்ற கடமைக்கு நான் அவங்களோட கடமையை நான் பார்த்துக்கணுன்ட்டு ஒரு ஆசை. சரின்னு அண்ணன் தம்பிலாம் ஒத்துக்கிட்டோம். சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு 2-3 மாதம் அவங்களே வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டேன். ஒரு தாயாக இருந்து என் பிள்ளைங்க வந்து என் மாதிரியே கலாச்சாரத்தெல்லாம் கட்டி காக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஏன்னா அதுங்களுக்கு நல்லது. தமிழங்க கலாச்சாரம் வந்து ரொம்ப நல்ல கலாச்சாரம்னு நான் நினைக்கிறேன். நல்லா அடக்கம் அடக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க, மரியாதை கற்றுக் கொடுக்குறாங்க, குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கணும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம் வழக்கம் தானே. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.